ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பட்டர் மஷ்ரூம் கிரேவி. ரொம்ப எம்மியான டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி பண்ணான்னு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Preejasamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பட்டர் மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயிலையும் கூட சேர்த்துக்கலாம். பட்டரெல்லாம் நல்லா உருகி வந்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததில் கொஞ்சமாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாதி அளவுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுலேருந்து சீக்கிரம் நம்மளுக்கு தண்ணி விட்டு வந்துடும். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துங்க. நம்மளுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஹாஃப் குக் ஆயிரும். இப்போ இந்த மஷ்ரூம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா தேவையானதெல்லாம் வதக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் நான். இதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததில் சின்ன பீஸு பட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பிரியாணி இலை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனோடனையும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கதையும் போகிறதுனால கொஞ்சம் பெருசாக சேர்த்துருக்கேன். இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் அப்படியே உரிச்சு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது எல்லாமே அரைவிட்டுரும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனேயும் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இடையில் நம்ம எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்செடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் அரைச்செடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. கூடவே கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது கோல்டு வின்னர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். இப்போ பட்டர்லாம் நல்லா உருகி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு கலர் நல்லா கொடுக்கும், காரமும் இருக்காது. அதனால் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கங்க. சாதா மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்மளை மஷ்ரூம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமதே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துலாம். ஏற்கனவே நம்ம இதை வதக்கி அரைச்சனால ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. இது சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்க்கலாம் நம்மளுக்கு குழம்பு இனிக்காது. அந்த டேஸ்ட் பேலன்ஸ்க்காக தான் ஜீனி சேர்க்கிறது. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது மஷ்ரூமில் எல்லாமே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம்.
கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கடைகளிலும் நம்மளுக்கு கஸ்தூரி மேத்தி கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா திக்கான ஒரு கிரேவியை தான் எடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பித்தோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்மளுக்கு இந்த கிரேவி மஷ்ரூம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மஷ்ரூம் எல்லாம் நல்லா கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் அமூலோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி சப்போஸ் க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு 10 முந்திரி பருவா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அரைச்சி சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் க்ரீம் கிடச்சின்னா கண்டிப்பாக அதை சேர்க்குங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப எம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னா ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.